சவுத் இந்தியன் பேங்கோட Q4 ரிசல்ட்ஸ் வந்து வெளிவந்திருக்கு. அந்த ரிசல்ட் சூப்பராவே வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 400 கோடி ரூபாய் வந்து கிராஸ் பண்ணியிருக்காங்க. 340 கோடி ரூபாய் தான் போன வருஷம் வந்து நெட் ப்ராஃபிட் வந்து பண்ணியிருந்தாங்க. பட் ஆனா இப்போ 400 கோடி ரூபாய் வந்து கிராஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 19% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல வந்து ஏறி இருக்கு நெட் ப்ராஃபிட் வைஸ்ல. இந்த ஃபுல் ஃபினான்ஷியல் 2026ல மட்டும் 1400 கோடி ரூபாய்க்கு மேல நெட் ப்ராஃபிட் வந்து பண்ணிருக்காங்க. இதுவே போன வருஷம் வந்து 1300 கோடி ரூபாய்க்கு பண்ணிருக்காங்க. இப்போ 1455 கோடி ரூபாய்க்கு பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 12% அப்பா இருக்கு இந்த கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் ஓவராலா பார்க்கும்போது. இந்த கம்பெனி அவங்களோட டோட்டல் பிசினஸ் வந்து ரெக்கார்ட் ஆகி வந்து இங்க டச் பண்ணிருக்காங்க. 2,24,000 கோடி ரூபாய் வந்து ரீச் பண்ணிருக்காங்க டோட்டல் பிசினஸ். இது வந்து ரெக்கார்ட் ஐயா இருக்கு ஒரு ஃபினான்ஷியல் இயர்ல வந்து இந்த பிசினஸ் வந்து பண்ணது. பேங்கோட அசெட் குவாலிட்டி சூப்பரா இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. 3.20% இருந்து 1.43% குறைச்சிருக்காங்க கிராஸ் என்பிஏ. நெட் என்பிஏ வந்து 0.90% இருந்து 0.30% கிட்ட வந்து குறைச்சிருக்காங்க. இது ஒரு நல்ல சைனா இருக்கு. ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2000 கோடி ரூபாய்க்கு மேல ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் வந்து பண்ணிருக்காங்க. பேங்கிங்கோட கோர் ஆபரேஷன்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்குது நல்லா தெரியுது. ரீட்டைல் டெபாசிட்ஸ் வந்து 15% வந்து ஏறி இருக்கு. என்ஆர்ஐ டெபாசிட்ஸ் வந்து 12% மேல வந்து ஏறி இருக்கு. கோல்டு லோன் வந்து 46% வந்து சர்ஜா இருக்கு. அதர் லோன்ஸும் சூப்பரா வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனி டிவிடெண்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. 0.45 rupees வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. 45% டிவிடெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு கம்பெனியோட Q4 ரிசல்ட்ஸ் எல்லாமே சூப்பரா வந்து இருக்கு. இந்த கம்பெனியோட சிஓ கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதுல ஒரு 10 கொஸ்டின்ஸ் நம்ம வந்து ஆர்டர் பண்ணிட்டு அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த கம்பெனியோட Q4 ரிசல்ட்ஸ் இந்த அளவுக்கு நெட் ப்ராஃபிட் காமிச்சதுக்கு பின்னாடி இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா எங்களோட கோர் ஆபரேஷன்ஸ் இருக்கும் பாத்தீங்கன்னா அதை நாங்க வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிருக்கோம். அப்புறம் எங்களோட ஆபரேஷன்ஸ் வந்து கொஞ்சம் வந்து லீவரேஜ் பண்ணிருக்கோம். அந்த ஒரு ஆபரேட்டிங் வந்து லீவரேஜ் பண்ணிருக்கோம். இதனால எங்களுக்கு வந்து பெட்டரான இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இருக்கு. அதுக்கு அடுத்ததா ஒரு பிரான்ச்சுக்கு ஒரு ப்ரொடக்டிவிட்டி வந்து இருக்கும். இப்போ ஒரு பிரான்ச் வந்து செயல்படுது அப்படின்னா அந்த ஒரு பிரான்ச் வந்து ஒரு ரிசல்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. அந்த ஒரு ப்ரொடக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம். இங்க எல்லா பிரான்ச்சஸும் வந்து ப்ரொடக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம். இதனால எங்களால ரிசல்ட்ஸ் வந்து காமிக்க முடியுது. அடுத்ததா நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் எவ்வளவு க்ரோ இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 4 இருந்து 5% வந்து க்ரோ இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லெண்டிங்கை பொறுத்தவரை மிக்சடா வந்து இருக்கு. லோவான காஸ்ட் டெபாசிட் ரேஷியோ வந்து கம்மியா வந்து இருக்கு. இதனால எங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த லோன் செக்மெண்ட்ஸ் வந்து உங்களோட அட்வான்சஸ்க்கு சூப்பரான க்ரோத் வந்து வழிவகுச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு இவங்க சொன்னது வந்து ரீட்டைல், எம்எஸ்எம்இ, ஆட்டோ, மார்கேஜ் லோன்ஸ் இது எல்லாமே எங்களுக்கு வந்து இந்த அளவுக்கான கிராஸ் அட்வான்சஸ் வந்து ஏறதுக்கு ரீசனா வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி கிராஸ் அட்வான்சஸ் எவ்வளவு ஏறி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 15% ஏறி 1 லட்சம் கோடி வந்து கிராஸ் ஆயிருக்கு கிராஸ் அட்வான்சஸ். கார்பரேட் லோன் growth வந்து ஸ்லோவா இருக்கு. அதுக்கு பின்னாடி ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த கார்பரேட் லோன் growth நாங்க இன்டென்ஷனலா தான் வந்து ஸ்லோ வந்து பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துல எங்களோட ஃபோக்கஸ் வந்து கம்மி பண்ணிருக்கோம். இன்டென்ஷனலாவே கம்மி பண்ணிருக்கோம். அதனால தான் எங்களுக்கு வந்து ஸ்லோ growth வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 7% கார்பரேட் லோன் growth வந்து இருக்கு. பர்சனல் லோன், கோல்ட் லோன் இது ரெண்டுத்தோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பர்சனல் லோன் வந்து 29% வந்து ஏறி இருக்கு. கோல்ட் லோன் வந்து 45% வந்து ஏறி இருக்கு. ரெண்டுமே 25,000 கோடி வந்து கிராஸ் பண்ணிருக்கு. வெஹிக்கிள் லோனோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 21% வந்து அது வந்து ஏறி இருக்கு. பேங்க் வந்து எம்எஸ்எம்ல என்ன ஸ்ட்ரெஸ் வந்து ஃபீல் பண்றீங்களா? இந்த ஜியோபொலிட்டிகல் டென்ஷன்ஸ் வந்து நடக்குதுல இதனால எம்எஸ்எம்ல என்ன ஸ்ட்ரெஸ் ஃபீல் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து இவங்க பெருசா எந்த ஒரு ஃபீலும் நாங்க வந்து பெருசா வந்து எதுவும் ஏற்படல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அசட் குவாலிட்டி நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க எம்எஸ்எம்ல. அடுத்ததா இப்ப இந்த ஜியோபொலிட்டிகல் டென்ஷன்ஸ் இருக்கும்போதுமே எந்த பிசினஸ் வந்து சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு இவங்க வந்து இங்க கோயம்புத்தூர் அப்புறம் திருப்பூர்ல இருக்க ஸ்பின்னிங் மில்ஸ் எல்லாமே சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்காங்க. அந்த இடத்துல கார்பரேட் லோன்ஸ் கொடுத்துருக்கு எல்லாமே சூப்பரா வந்து இருக்கு. ஏன் அப்படின்னா சைனாவோட டிமாண்ட் வந்து சப்போர்ட் பண்ணுது. இதை தாண்டி இங்க எஜிப்ட்ல வந்து இங்க காட்டன் ஷார்டேஜஸ் வந்து இருக்கு. அந்த ஒரு சப்ளை செயின் டிஸ்ட்ரப்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இங்க யானுக்கான டிமாண்ட் வந்து இன்டெரக்டா வந்து கிரியேட் ஆகுது. இதனால இந்த இடத்துல எங்களுக்கு வந்து சூப்பரா வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க என்ஆர்ஐ டெபாசிட்ஸ் எப்படி இருக்கு கல்ஃப்ல இருக்க டென்ஷன்ஸ் ரீசனால வச்சு கேட்டிருக்காங்க. அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்க என்ஆர்ஐ டெபாசிட்ஸ் நாங்க வந்து இன்ஃபோஸ் எடுத்துட்டு வரதுக்கான ஒர்க் வந்து பண்ணிட்டு இருக்கோம். இன்ஃபோஸ் வந்து ஓரளவுக்கு இங்க ஸ்டேபிளா தான் வந்து இருக்கு. எதிர்பார்க்குற அளவுக்கான அதிகமான என்ஆர்ஐ டெபாசிட்ஸ் வந்து வரல. பட் ஆனால் அதுல வந்து நாங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இங்க அதிகமான ரெமிட்டன்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கும் டெபாசிட்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்கு. ஏன் அப்படின்னா ருபி வீக்கா இருக்கு, டாலர் வந்து ஸ்ட்ரென்த்தா இருக்கு. அதனால அதிகமான ரெமிட்டன்ஸ் கிடைக்கிற சான்சஸ் இருக்கு. இதை வந்து நாங்க ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துட்டு போவோம்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் கொஸ்டினா சக்சஷன் பிளான் என்ன, இங்க நெக்ஸ்ட் சிஓ யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இங்க பிஆர் சேஷாத்ரியா அடுத்து வந்து யாரு இங்க ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண போறாங்கன்ற பிளான் வந்து போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் சிஓ வந்து தேடிட்டு இருக்காங்க. அது எல்லாமே இங்க வந்து கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா பப்ளிக்ல அப்டேட் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பப்ளிக் கிட்ட கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே சவுத் இந்தியன் பேங்க்ல உள்ள அப்டேட்டா வந்து இருக்கு. இது நம்ம டெப்தா பார்த்ததுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னா இப்போ இந்த ஸ்டாக் வந்து கன்சிடர் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ அதனால கன்சிடர் பண்றதுக்கு கரெக்டான சான்ஸ் இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த அளவுக்கு சூப்பரா பண்ணிருக்காங்க. ஃபியூச்சரோட அந்த ஒரு கொஸ்டின்ஸும் நம்ம வந்து பார்த்துட்டோம். சரி ஓகே, ஆஸ் இன்வெஸ்டர் இப்போ நம்ம சவுத் இந்தியன் பேங்க்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறோம் அப்படின்னா நமக்கு இந்த Q4 ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கு, ஃபியூச்சர் பிளான்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி தெரியலன்னும் போது நமக்கு வந்து ஒரு ஃபியர் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அந்த ஸ்டாக் வந்து இறங்குதுன்னும் போது இல்ல அப்படின்னா ஏறுதுன்னும் போது. இப்ப ரீசெண்டா ஐபிஎல் வந்து ஆரம்பிச்சு அப்புறம் இங்க டிஎன் எலெக்ஷன்ஸ் எல்லாம் நடந்துச்சு. இதனால எல்லா யூடியூப் சேனலோட வியூஸ்மே வந்து குறைஞ்சாங்க. ஏன் அப்படின்னா இன்டர்ஷன்ஸ் எல்லாம் அங்க இருந்துச்சு. நம்மளோட யூடியூப் சேனலுமே வியூஸ் வந்து குறைஞ்சாங்க. பட் ஆனா நம்ம சேனல்ல அதிகமான இன்வெஸ்டர்ஸ் வந்து சவுத் இந்தியன் பேங்க் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணி வச்சிருக்கீங்க. ஸோ அந்த ஒரு ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியாம இந்த வீடியோ வந்து நீங்க ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோ நம்ம எப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம்னு சொல்லி தெரியாது. ஸோ அதனால எல்லா வீடியோஸுமே வந்து டெய்லி அப்டேட்டா வந்து இருங்க. அந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்து என்ன மாதிரியான அப்டேட்ஸ் வந்து நடந்திருக்கு. மெயினா இப்போ Q4 டைம் இந்த டைம் வந்து ஐபிஎல் வர போயிட்டு இருக்கு.
ஸோ அதனால இங்க வந்து வியூவர்ஷிப் வந்து குறையுது. பட் ஆனா இங்க இன்வெஸ்டர்ஸ் எல்லாருக்குமே இந்த Q4 என்ன நடந்துச்சு அப்படி தெரியாம போயிடும். ஸோ அதனால இந்த ஒரு டைம்ல தான் நீங்க மெயினா வீடியோ வந்து பார்க்கணும். ஏன் அப்படின்னா அப்பதான் இந்த ஃபுல் ஃபினான்ஷியல் 2026 என்ன மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணாங்க, ஃபினான்ஷியல் 2027 இல்ல அப்படின்னா 2030 என்ன மாதிரி பிளான்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னா டீட்டெயிலாக வந்து டிஸ்கஸ் வந்து பண்ணிட்டு வருவோம். அதை நம்ம வந்து கண்டினியூஸா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு அப்டேட்ஸா வந்து வந்துட்டே இருக்கும். ஸோ இங்க வந்து ஐபிஎல் பார்த்தாலும் சரி, இல்ல அப்படின்னா வேற இன்ட்ராக்ஷன்ஸ் இருந்தாலும் சரி, ஒரு 10 மினிட்ஸ் இதுக்காக ஒதுக்கி நம்ம வந்து வீடியோ பார்க்கறது பெட்டரா வந்து இருக்கு. அண்ட் தென் வீடியோஸ் நிறைய பேர் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்பதான் வந்து வீடியோ வந்து பூஸ்ட் அப் ஆகும். இல்ல அப்படின்னா இப்ப இருக்க அந்த வியூவர்ஷிப் தான் வந்து இருக்கும். சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து எல்என்டி கம்பெனி பத்தி பார்ப்போம். லக்ஷயா 31 சொல்லிட்டு ஒரு பிளான் ஒன்று வச்சிருந்தாங்க. அதை பத்தி நம்ம டீட்டெயிலா வந்து பார்த்திருப்போம். ஃபினான்ஷியல் 2026 இருந்து ஃபினான்ஷியல் 2031 வரைக்கும் இந்த ஒரு 5 வருஷ டேர்ம்ல எங்களோட கம்பெனி பிளான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வச்சிருந்ததா வந்துருந்துச்சு. இதுல வந்து இந்த கம்பெனியோட பிளான் என்ன அப்படின்னா புது புது ஏஜ் செக்மெண்ட்ஸ் வந்து போகணும். அதாவது நியூ ஏஜ் பிசினஸ் வந்து போகணும். அதை தாண்டி அவங்களோட ரெவன்யூ இருக்கும் பாத்தீங்களா, அதை டெவலப் வந்து பண்ணணும். ஸோ இதுதான் இவங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸா வந்து இருக்கு. மெயினான பிளான் வந்து லக்ஷயா 31 அந்த பிளான் வந்து அதுவா இருக்கு. ஸோ அப்போ ரெவன்யூ டபுள் பண்ற மாதிரியான பிசினஸ் வந்து பண்ணி ஆகணும். அதை தாண்டி புது பிசினஸ்ல வந்து போய் ஆகணும். அந்த புது பிசினஸ் போது அது வந்து கிரீன் அமோனியாவா இருக்கலாம், இல்ல அப்படின்னா கிரீன் ஹைட்ரஜனா வந்து இருக்கலாம், இல்ல அப்படின்னா செமிகண்டக்டர், அப்புறம் இண்டஸ்ட்ரியல் அந்த எலக்ட்ரானிக்ஸ். ஸோ இந்த இடத்துல உள்ள போகணும். ஸோ ஏற்கனவே இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் வந்து போயிட்டாங்க. செமிகண்டக்டர் சொல்லி வந்து போகிறதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணி வச்சிருக்காங்க. டேட்டா சென்டர்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ புது புது பிசினஸ் உள்ள போயிடுவாங்க, ரெவன்யூ வந்து டபுள் பண்ணிடுவாங்கன்றது நல்லா வந்து தெரியுது. ஸோ இந்த கம்பெனியோட அந்த ஒரு பிளான் இதுதான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ போயிட்டு இருக்காங்க. நம்ம இந்த ஸ்டாக் வந்து கரெக்டான பிரைஸ்ல கன்சிடர் பண்ணும்போது பெட்டரா இருக்கும். இப்போதைக்கு வந்து இங்க காஸ்ட் ஏதாவது இருக்கு. ஸோ இந்த கம்பெனி புது பிசினஸ்ல போறதுக்கு மணி வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா 42,000 கோடி ரூபாய் கையில வந்து வச்சிருக்காங்க புது பிசினஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு. ஸோ அதனால நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் வந்து தேடிட்டு இருக்காங்க எல்என்டி கம்பெனி. HDFC பேங்க் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே ஒரு நச்செய்தி வர மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரியூட்டர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். இந்த ரியூட்டர் சைட்ல இருந்து ஒரு ரிப்போர்ட் வந்து வந்திருக்கு. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா HDFC பேங்க்ல சேர்மன் வெளியே போனதுக்கு நிறைய ரீசன்ஸ் வந்து சொல்லிட்டு வெளியே போனார்ல. ஸோ இது எல்லாத்துக்குமே இங்க வந்து ஒரு லீகல் டீம் வந்து அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க ரிவ்யூ பண்ண சொல்லிட்டு. அதுல இருந்து ஒரு ரிப்போர்ட் வந்து தர சொல்லியிருந்தாங்க. அந்த ரிப்போர்ட் வந்து இப்போ வரப்போகுது. அந்த ரிப்போர்ட் மேக்ஸிமம் வந்து பாசிட்டிவா இன்வெஸ்டர்ஸ்க்கு இருக்க மாதிரி தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரியூட்டர்ஸ் நிறுவனம் சொன்னது. இங்க மும்பை பேஸ்டான ஒரு லா ஃபிர்ம், ட்ரை லீகல்னு சொல்லிட்டு ஒரு லா ஃபிர்ம். இந்த ஒரு ஃபார்ம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த கம்பெனியோட ஒட்டுமொத்தமான அந்த ஒரு டேட்டா வந்து எடுக்கிறாங்க. லாஸ்ட் 3 இயர்ஸ்ல வந்து போர்ட் மீட்டிங்ஸ்ல என்னென்னலாம் நடந்துச்சு, அது இங்க சேர்மன் சொன்ன மாதிரி அவருக்கு அப்போசிஷன்ஸா இருக்க மாதிரி எதனா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் 3 இயர்ஸோட அந்த போர்ட் மீட்டிங்ஸ் அப்புறம் அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வந்து செக் பண்ணி பாக்குறாங்க. அந்த ரெக்கார்ட்ஸோட அந்த ஒரு அப்டேட் ஒன்றும் அஃபிஷியலா வரல. பட் ஆனா அன்அஃபிஷியலா பாக்குற வரைக்கும் அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே சாதகமா தான் இருக்கு. HDFC பேங்க்ல எந்த ஒரு குழப்பமும் இல்லாத மாதிரி தான் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால HDFC பேங்கோட இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு நற்செய்தி வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. அந்த இந்த கம்பெனியோட CEO வந்து இப்போ திரும்ப வந்து ரீஅப்பாயின்மெண்ட் வந்து பண்ணணும். அதுக்கான அப்ரூவல் RBI வந்து கொடுத்துருவாங்க அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. ஸோ எல்லாமே HDFC பேங்க் ஒரு குட் நியூஸா வந்து இருக்கு. பஜாஜ் ஆட்டோ கம்பெனியோட Q4 ரிசல்ட்ஸ் வந்து வெளியே வந்துருந்துச்சு. அந்த ரிசல்ட்ஸ் வந்து சூப்பராகவே வந்து இருந்துச்சு. ஃபுல் ஃபினான்ஷியல் 2026 ப்ராஃபிட் எடுத்தாலுமே சூப்பரா இருந்துச்சு. ரெவன்யூ எடுத்தாலுமே சூப்பரா தான் வந்து இருந்துச்சு. அண்ட் இந்த கம்பெனியோட Q4 ரிசல்ட்ஸ் பார்த்தாலுமே சூப்பரா தான் வந்துருச்சு. சேல்ஸ் வால்யூம் வந்து 5 மில்லியன் யூனிட்ஸ் வந்து தாண்டி இருக்காங்க. எல்லாமே சூப்பரா இருக்கு. எக்ஸ்போர்ட்ஸ் மார்க்கெட் சூப்பரா வந்து இருக்கு. அந்த இடத்துல வந்து growth நல்லாவே இருக்கு. பட் ஆனா டொமஸ்டிக் மார்க்கெட்டோட growth கொஞ்சம் வந்து கம்மியா இருக்கு. இது எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டோம். இப்போ இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் 2027 எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்பெனியோட CEO சொல்றாரு அப்படின்னா, அதாவது பஜாஜ் ஆட்டோட CEO என்ன சொல்றாரு அப்படின்னா, ஃபினான்ஷியல் 2027 வந்து கொஞ்சம் டிமாண்ட் வந்து ஸ்லோ டவுன் வந்து இருக்கும். ஏன் அப்படின்னா ரா மெட்டீரியலோட காஸ்ட் வந்து ஏறுது. அதனால வெஹிக்கிளோட பிரைஸ் வந்து ஏற்றப்படும். அப்படி ஏத்தணும் அப்படின்னா டிமாண்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் வந்து ஆகும். வெஹிக்கல் பிரைஸ் அதிகமா இருக்க ரீசனால. பட் ஆனா EV சேல்ஸ் வந்து சூப்பரா இருக்கும். ஏன் அப்படின்னா பெட்ரோல் வந்து டீசல் பிரைஸ் வந்து ஏறுது. அதனால EV சேல்ஸ் வந்து சூப்பரா இருக்கு. பிக்கப் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கதா சொல்றாங்க. அண்ட் தென் இந்த கம்பெனி ஷேர் பைபேக் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. 5,633 கோடி ரூபாய்க்கான ஷேர் பைபேக் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. பைபேக் பிரைஸ் வந்து 12,000 ரூபான்றது வந்து ஒரு ஷேருக்கு வந்து பைபேக் பிரைஸா வந்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு கம்பெனி வந்து 16% வந்து பிரீமியம் வந்து இப்போ பைபேக் வந்து பண்ண போறாங்க. ஸோ இதுல வந்து 1.63% ஆஃப் டோட்டல் ஈக்விட்டி வந்து இன்வால்மெண்ட் வந்து ஆகுது. இந்த கம்பெனி கிட்டே வந்து கேஷ் இருக்கு. அதை கொடுத்து வந்து பைபேக் வந்து பண்ண போறாங்க. லாஸ்ட் 3 வருஷத்துல இது வந்து 2வது பைபேக்கா வந்து இருக்கு. 140 ரூபாய் டிவிடெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பைபேக்கும் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இப்போதைக்கு இந்த ஸ்டாக் வந்து காஸ்ட்லியா வந்து இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்து கன்சிடர் பண்றது பெட்டரா வந்து இருக்கு. பிரமல் ஃபைனான்ஸ் கம்பெனியோட CEO வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா 260 பேருக்கு மேல வந்து என்ட்ரி லெவல் ஸ்டாஃப்ஸ் வந்து நாங்க எடுத்திருக்கோம். அந்த என்ட்ரி லெவல் ஸ்டாஃப்ஸ் எடுத்தது ஃபுல்லாவே AI வந்து எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து அவங்களோட ரெஸ்யூம்ஸ் எல்லாமே ஸ்கிரீனிங் பண்ணிட்டு அவங்களுக்கான இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணிட்டு அப்புறம் வாய்ஸ் ப்ராசஸ்க்காக வந்து அவங்கள வர வச்சு அப்புறம் அந்த வாய்ஸ் ப்ராசஸ் ஃபுல்லாவே வந்து அனலைஸ் பண்ணிட்டு AI தான் வந்து இன்டர்வியூ எடுக்கும். அந்த வாய்ஸ் ப்ராசஸ் பேஸ் பண்ணி அவங்க எப்படி ஃபேர் பண்றாங்களா இல்ல அப்படின்னா அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து எப்படி இருக்கு எல்லாமே வந்து ரெக்கார்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வந்து இங்க ரிப்போர்ட் வந்து ஃபைனலா கொடுக்கும். அந்த ஒரு ஃபைனல் HR டிசிஷன்ஸ் வந்து நடக்கும். அப்பதான் ஹியூமனோட இன்வால்மெண்ட் வந்து இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட 3-4 ஸ்டேஜஸ் ஆஃப் இன்டர்வியூ வந்து கம்ப்ளீட்டா AI வச்சு ஆட்டோமேஷன் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ இதுல இருந்து ஏற்கனவே 260 பேர் வந்து எடுத்துருக்கதா சொல்றாங்க. எதுக்காக இந்த நியூஸ் வந்து சொல்றேன் அப்படின்னா இது வந்து ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி. இந்த கம்பெனில இந்த மாதிரியான ஆட்கள் வந்து எடுக்கிறதுக்கு இந்த ரோபோட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் ஃபியூச்சர்ல எல்லா கம்பெனிஸுமே இதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அடாப்டபிலிட்டி வந்து பண்ணி ஆகணும். அதுக்காக தான் இந்த நியூஸ் வந்து சொல்றது. பேடிஎம் கம்பெனியோட Q4 ரிசல்ட்ஸ் வந்து வெளியே வந்திருக்கு. அந்த ரிசல்ட் சூப்பராகவே இருக்கு. 160 கோடி ரூபாய்க்கு மேல நெட் ப்ராஃபிட் வந்து பண்ணிருக்காங்க இந்த ஒரு Q4ல. போன Q4ல ஃபினான்ஷியல் 2025 Q4ல லாஸ் பண்ணாங்க. பட் ஆனா இப்போ வந்து இங்க ப்ராஃபிட் வந்து பண்ணிருக்காங்க. 160 கோடி ரூபாய்க்கு மேல வந்து ப்ராஃபிட் வந்து பண்ணிருக்காங்க. ஃபுல் ஃபினான்ஷியல் 2026 ப்ராஃபிட் வந்து பண்ணிருக்காங்க. பட் ஆனா நம்ம ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கணும். இந்த கம்பெனியோட பேமெண்ட் பேங்கிங் லைசன்ஸ் வந்து இங்க கேன்சல் பண்ணிருக்காங்க RBI.
ஸோ இதை தாண்டி இந்த கம்பெனில நிறைய நெகட்டிவான நியூஸஸ் தான் வந்திருக்கு. இந்த கம்பெனியோட அந்த டிக்கெட் செல்லிங்கா இருக்கட்டும், இல்ல அப்படின்னா ஆர்டர்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே ஜொமேட்டோக்கு வந்து மாத்தி விட்டாங்க. ஸோ அதுல இருந்து மட்டுமே ஒரு ஒன் டைம் கேனா ஒரு 1500 கோடி ரூபாய் கிட்ட வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த பிசினஸ் இந்த கம்பெனி கிட்ட கிடையாது. ஸோ அதனால நிறைய நெகட்டிவான விஷயங்கள் தான் இருக்கு. அதனால பேடிஎம் பக்கம் போகாம இருக்குது பெட்டரா இருக்கு. மேரிக்கோ கம்பெனியோட பிளான் என்ன அப்படின்னா 20,000 கோடி ரூபாய்க்கான ரெவன்யூ டார்கெட் வந்து ஃபினான்ஷியல் 2030 வந்து வச்சிருக்காங்க. இப்போ இந்த கம்பெனியோட ரெவன்யூ வந்து 13,600 கோடி ரூபாவா இருக்கு ஃபினான்ஷியல் 2026ல. ஃபினான்ஷியல் 2027ல 15,000 கோடி ரூபாய். ஃபினான்ஷியல் 2030ல வந்து 20,000 கோடி ரூபாய் ரெவன்யூ வந்து பண்ணணும். பிரீமியம் ப்ராடக்ட்ஸ், அப்புறம் வெல்னஸ்க்கான அந்த ஒரு ப்ராடக்ட்ஸ், அப்புறம் வந்து இங்க டிஜிட்டல் எக்ஸ்பான்ஷன், பேக்கேஜ் ஃபுட்ஸ் இந்த இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி இந்த ரெவன்யூ வந்து காமிக்கணும் அப்படின்றது உங்களோட டார்கெட்டா இருக்கு. மீஷோ கம்பெனியோட Q4 ரிசல்ட்ஸ் வந்து வெளியே அந்த ரிசல்ட்ஸ் கொஞ்சம் நெகட்டிவா இருக்கு. நெட் லாஸ் வந்து பண்ணிருக்காங்க. 160 கோடி ரூபாய் நெட் லாஸ் வந்து பண்ணிருக்காங்க. இது போன குவார்ட்டருக்கு இந்த குவார்ட்டருக்கும் கம்பேர் பண்ணும்போது நெட் லாஸ் வந்து கம்மி பண்ணிருக்காங்க. 400 கோடி ரூபாய் போன குவார்ட்டர் அப்படின்னா இப்போ 160 கோடி ரூபாய் தான். இதே மாதிரி ஃபுல் ஃபினான்ஷியல் 2026 கூட ஃபினான்ஷியல் 2025 இப்போ வந்து லாசஸ் வந்து கம்மி பண்ணிருக்காங்க. பட் ஆனால் ஸ்டில் லாஸ் மேக்கிங் கம்பெனியா தான் இருக்காங்க. இந்த கம்பெனி பக்கமே போகாம இருக்குது பெட்டரா வந்து இருக்கு. என்எஸ்சியோட ஐபிஎல் வந்து மெகா பார்ட்டிசிபேஷன் வந்து நடக்கும். அந்த ஒரு ஐபிஎல் மேல நாங்க வந்து நம்பிக்கையா இருக்கும். 5 ட்ரில்லியன் ருபீஸ்க்கு மேல வந்து இப்போ மார்க்கெட் வந்து கிராஸ் ஆயிடுச்சு. மார்க்கெட் வேல்யூ வந்து பார்க்கும்போது ஏன் அப்படின்னா இங்க என்எஸ்சியோட அன்லிஸ்டட் ஷேர்ஸாவே வந்து நம்ம பார்க்கும்போது 5 ட்ரில்லியன் ருபீஸ் வந்து கிராஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த கம்பெனி ஐபிஓ வர வருது. ஸோ இன்னும் வேல்யூ வந்து அன்லாக் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது அதிகமான இன்வெஸ்டர்ஸ் வந்து வருவாங்க. பட் ஆனாலுமே எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே ஸ்டேக் விற்கிறதுக்கான பிளான் வந்திருக்காங்க. லைக் வந்து டெமாசெக், அப்புறம் வந்து இங்க எல்ஐசிலாம் வந்து ஸ்டேக் விற்கிறதுக்கான பிளான் இருக்காங்க. என்னதான் ஸ்டேக் வித்தால் கூட எங்களோட அந்த ஒரு ஐபிஓ பார்ட்டிசிபேஷன் சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு என்எஸ்சி நிறுவனம் வந்து சொல்றாங்க. என்எஸ்சியோட ஃபினான்ஷியல் 2026 வந்து பார்க்கும்போது ஓவராலா நெட் ப்ராஃபிட் வந்து இறங்கி இருக்கு, ரெவன்யூ வந்து இறங்கி இருக்கு. ஸோ எல்லாமே நெகட்டிவா தான் இருக்கு. ஸோ என்எஸ்சியோட ஐபிஓ வரட்டும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆயிலோட பிரைசஸ் வந்து $100 per barrel கீழே வந்து திரும்ப வந்து வந்திருக்கு. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யூஎஸ்க்கும் ஈரோடுக்கும் நடுவில் நடக்கிற அந்த ஒரு பீஸ் டீல்ஸா வந்திருக்கு. அதனால வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா $100 per barrel கீழே வந்து இங்க ஆயிலோட பிரைசஸ் வந்து இறங்கிருக்கு. 20% குளோபல் ஆயில் சப்ளை வந்து ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் மூலமா டிஸ்ட்ரப்ஷன்ஸ் தான் இருக்குல்ல, இது வந்து மெயின். இது வந்து டைரக்டா நடந்திருக்கு. இன்டெரக்டா என்ன மாதிரி இம்பாக்ட் இருக்கு அப்படின்னா 11 மில்லியன் பேரல்ஸ் பர் டே வந்து இங்க ஆயில் ப்ரொடக்ஷன் வந்து நடக்கும். அந்த ஒரு ப்ரொடக்ஷன் வந்து இந்த ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ்னால இங்க வந்து பண்ணாம இருக்கு. அது வந்து ஒரு நெகட்டிவான செட்பேக்கா. கிட்டத்தட்ட 1 பில்லியன் பேரல்ஸ் வந்து இங்க வந்து எல்லா கண்ட்ரிஸ்க்கும் போக வேண்டிய சப்ளை வந்து இங்க டிஸ்ட்ரப்ஷன்ஸ் தான் இருக்கு. ஸோ அதனால இப்போ வந்து இந்த போர்ஷனில் வந்து முடிவுக்கு கம்ப்ளீட்டா வந்தாலும் கூட 2026 எண்டுல இருந்து 2027 ஸ்டார்டிங் வரைக்குமே இந்த ஒரு டிஸ்ட்ரப்ஷன் வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஒட்டுமொத்த லெவல்ல அதாவது ஆயில் பிரைசஸ் வந்து எலவேட்டடா இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. இன்னைக்கான நாள்ல இங்க வேர்ல்ட் நியூஸ் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யூஎஸ்க்கு ஈரானுக்கும் நடுவில் பீஸ் டாக்ஸ் வந்து முடிவு பண்ணிடும் அப்படின்றது நல்லா தெரியுது. ஏன் அப்படின்னா ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா பீஸ் டாக்ஸ் வந்து இப்போ சுமூகமா வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னா வெரி குட் டாக்ஸ் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு பீஸ் டாக்ஸ் வந்து இப்போ அடுத்த லெவலில் வந்து போயிருக்கு. ஈரான் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்க யூஎஸ் வச்சிருக்க ப்ரொபோசல் எல்லாமே நாங்க வந்து பாக்குறோம், பார்த்துட்டு பாகிஸ்தான் மூலமா நாங்க வந்து கன்வே பண்றோம். அவங்க வந்து ஒரு மீடியேட்டரா வச்சு பாகிஸ்தான் மூலமா நாங்க கன்வே வந்து பண்றோம். எங்களோட ஸ்டாண்ட் என்ன அப்படின்னு சொல்லி நாங்க கன்வே பண்றோம், நீங்களும் அவங்க மூலமா சொல்லி அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூஎஸ் சைட்ல இருந்து ஈரானுக்கு தேவையான ப்ரொபோசல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஈரான் வந்து அதை அக்செப்ட் பண்றாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு அந்த பீஸ் டாக்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து நல்லபடியா நடந்துரும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. ஸோ இதனால பிரெண்ட் க்ரூட் வந்து $110 per barrel வந்து போனது திரும்ப 8% வந்து இறங்கி இருக்கு. ஓவரால் இது ஒரு நல்ல சைனா இருக்கு. இன்னைக்கான நல்ல மார்க்கெட் எப்படி இருக்கு போகுது கொஞ்சம் மிக்சடா தான் வந்திருக்கும். நெகட்டிவா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் ஆனால் குளோபல் மார்க்கெட் எல்லாமே சூப்பரா வந்திருக்கு. யூஎஸ் மார்க்கெட் சூப்பரா இருக்கு. ஜப்பான் மார்க்கெட்ல ஆல் டைம் ஹை கிட்ட வந்து வந்துருச்சு. ஸோ ஏசியன் மார்க்கெட் நல்லா இருக்கு. அந்த யூஎஸ் மார்க்கெட் நல்லா இருக்கு. பட் நம்மளோட மார்க்கெட் கொஞ்சம் மிக்சடா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன் அப்படின்னா நேற்றுக்கான நாள்லயே 4,800 கோடி ரூபாய்க்கு வந்து எஃப்ஐஎஸ் வந்து வித்திருக்காங்க. பட் ஆனால் டிஐஎஸ் வந்து 6,000 கோடி ரூபாய் கிட்ட வந்து வாங்கியிருக்காங்க. இந்த ஒரு ட்ரெண்ட் வந்து அப்படியே கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. கோல்டோட பிரைஸ் வந்து நேற்று 1% மேல வந்து ஏறி இருக்கு. சில்வரோட பிரைஸுமே கொஞ்சம் வந்து ஏறி இருக்கு. இப்போ இருக்க ஸ்டாண்டர்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க வந்து க்ரூட் ஆயில் வந்து இறங்க இங்க டாலர் வந்து ஸ்ட்ரென்த் ஆகுதும் இறங்கிட்டே வருது. அதனால கோல்டு வந்து சில்வருக்கு ஒரு சாதகமான நியூஸா வந்து இருக்கு. ஓவரால் மார்க்கெட்டுக்கு வந்து பார்க்கும்போது கொஞ்சம் நெகட்டிவா தான் இருக்கு. க்ரூட் ஆயில் வந்து எலவேட்டடான பிரைஸ்ல இருக்கும்போது. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு ஓவரால் மார்க்கெட் நியூஸா இருக்கு. அடுத்த நியூஸ்ல வந்து சந்திப்போம். பாய்.